வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். இந்த சேனலோட மோட்டோ ஃப்ரம் த ஜீரோ ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான என்டையர் ஸ்ட்ராட்டஜியை ப்ரொவைட் பண்ணுறது. டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற இஎஸ் அண்ட் குரோனாலஜிக்கல் கொஸ்டினை ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் 3 இயர் ஷார்ட் அப்லோட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இயரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேர் டு ஸ்டடி. நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல உள்ள 5 யூனிட்டுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துருங்க. இது இப்போ நம்ம இன்னைக்கு 6வது யூனிட்டோட வேர் டு ஸ்டடி பார்க்க போறோம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேர் டு ஸ்டடின்னு பார்க்கும்போது நீங்கள் சிலபஸ் எடுத்து ரேண்டமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு எண்ட் இருக்காது, உங்களுக்கு படிச்சிருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிலபஸே பார்க்காம ஸ்கூல் புக்ஸ் எடுக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 6th புக்கை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, 7th புக் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, 8th புக் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, 9th பண்ணுவீங்க, 10th பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகிடும். 6வது மாதம் 10th புக் வச்சிருக்கும் போது 6th புக் மறந்துடும். சரி, நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்ற ரீகால் பண்ணி பார்த்தோம்னா உங்கள் மைண்டில் ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். இது நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. நான் சிலபஸில் இந்த டாபிக்லாம் முடிச்சிருக்கேன், இன்னொரு டாபிக்லாம் படிக்கலன்னு. எந்த டாபிக் கஷ்டம், எந்த டாபிக் ஈஸி, சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் உட்காந்து ரேண்டமாக படிச்சுட்டு இருப்போம். ஸோ நம்ம ஸ்கூல் எக்ஸாமுக்கு படிக்கல, போர்டு எக்ஸாம் படிக்கல. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெறும் சிலபஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிங்க, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நாங்கள் கொஸ்டின் கேட்போம் எங்கேயுமே சொல்லலை. பட் நமக்கு ஒரு ஆத்தரைட்டிவ் ஸ்டோர்ஸாக ஸ்கூல் புக்ஸில் நம்ம சிலபஸோட இன்டர்லிங்க் ஆகி நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகிறதுனால நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம். ஸ்கூல் புக்ஸ்ல என்டையரா எல்லா டாபிக்கும் கவர் ஆகுதுமானா இல்ல. ஸோ ஒரு 50% ஒரு 70% வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகுது. ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்கூல் புக்ஸ் ஒரு பேஸா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேஸை முடிக்கிறோம். இந்த வேர் டு ஸ்டடியோட மோட்டோ என்னன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது. சிலபஸ்ல உள்ள ஒரு டேர்ம், ஒரு வேர்ட் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு கிளியரா நாங்க கொடுக்கும்போது நீங்க 6th வந்து அது கவர் ஆகுதுன்னா படிச்சுட்டு இமீடியட்டா 7th போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குப்தான்ற ஒரு டாபிக் இருக்குன்னா நீங்க 6th படிக்கிறீங்க, தென் 7th அந்த குப்தா இருக்கும், தென் 10th இருக்கு, தென் 11th 12th இருக்குன்னா நீங்க ஒரு ஆர்டரா படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு குப்தாஸ் முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். தென் நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணுவீங்க. இந்த மெத்தட்ல பண்ணும்போது சிலபஸ்ல நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க. நீங்க சிலபஸ் எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதில் நீங்க வேர் டு ஸ்டடி நோட் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி படி ஸ்கூல் புக்ஸ்ல என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ்ல மார்க் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த யூனிட்ல கூட ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு இருக்குன்னா நீங்க அதை வேர் டு ஸ்டடியில 6th எங்க இருக்கு, 11th எங்க இருக்கு, 7th எங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் சிலபஸ்ல 20% முடிச்சிட்டோம், 40% முடிச்சிட்டோம்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நம்மளோட மோட்டிவேஷன் நம்ம வெளியே எங்கேயும் தேட முடியாது. நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இவ்வளவு நல்லா படிக்கிறோம், ஒரு நாளைக்கு 8 to 12 hours படிக்கிறோம், இவ்வளவு எஃபோர்ட் போடுறோம்னா நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ வெறும் ரேண்டம் எஃபோர்ட்டை விட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் சேர்ந்து கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். ஸோ உங்களால இன்னும் நல்லா ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேர் டு ஸ்டடி சிலபஸ் அப்லோட் பண்றோம். ஸோ இது வேர் டு ஸ்டடியோட ஃபைனல் வீடியோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 யூனிட் 6 ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த சாப்டர்ல இருந்து மட்டும் 40 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துடலாம். ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், திருக்குறள், சிக்னிஃபிகன்ஸ் அஸ் த செக்குலர் லிட்ரேச்சர், ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, Tirukkural and universal values, relevance to socio-political economic affairs, physiological content in Tirukkural. Then, role of Tamil Nadu in freedom struggle, yearly agitation against British rule, role of women in freedom struggle, evolution of 19th and 20th century, socio-political movements in Tamil Nadu, Justice Party, growth of rationalism, self-respect movement, Dravidian movement and principle underlining both these movements, contribution of Thandai Periyar and Peraringer Anna. So syllabus lo first term history of Tamil society, related archaeological discoveries. This school books la enga irukku paakalam. 6th standard term 1 unit 4 ancient sites of Tamilagam. Then 6th standard term 3 unit 1 the Sangam age. Then unit 4 South Indian kingdom. 7th standard term 1 unit 3 later Cholas and Pandyas. Then 9th standard full book unit 3 yearly Tamil society and culture. Then unit 7 state and society in medieval India. 11th standard volume 1 unit 5 evolution and society in
இன் சவுத் இந்தியா. நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டின்னு பார்க்க வரையும் 6th கவர் ஆகுது, 6th டேர்ம் 1 டேர்ம் 3 கவர் ஆகுது, 7th டேர்ம் 1 கவர் ஆகுது, 9th 11th கவர் ஆகுது. நம்ம ரேண்டமா 6th புக் 7th புக்னு படிக்காம இந்த டாபிக் இந்த ஸ்டாண்டர்ட் புக் தான் கவர் ஆகுது. ஸோ நம்ம இது ஃபுல்லாத்தையும் படிக்கிறோம். 6th புக்கு ஃபுல்லாலாம் கவர் பண்ண அவசியம் இல்லை. 6th டேர்ம் 1 யூனிட் 4 படிக்கிறீங்களா, தென் உடனே அந்த ஒரு லெசனை மட்டும் படிச்சுட்டு 6th டேர்ம் 3க்கு போயிடுங்க. அதுல 2 லெசன் இருக்கா, அதை கவர் பண்ணுங்க. தென் 7th டேர்ம் 1க்கு போயிடுங்க, அதுல ஒரு லெசனுக்காக கவர் பண்ணுங்க. தென் 9th ஸ்டாண்டர்ட் புக் போங்க, தென் 11th போங்க. இந்த ஆர்டர்ல போகும்போது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க எக்ஸாமை நோக்கி ஒரு ஸ்டெப் போறீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகும். தென் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்ல பெருசா ஸ்டோர்ஸ் இல்லை, பட் தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். அண்ட் நம்ம வந்து பிடிஎஃப் ஃபியூச்சர்ல இதுக்கு ப்ரொவைட் பண்ணி வீடியோ போடுவோம். அதுலயுமே ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பத்தி, சைட்ஸ் பத்தி எல்லாம் டீடைல்டா சொல்றோம். தென் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ். இதுக்கு வந்து ஜென்ரலா 6th இருந்து 12th வரையும் உள்ள ஜென்ரல் தமிழ் புக்ஸ் பேஸ்டா இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் சிலபஸ் நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு வரதராசனார் அவரோட புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டாபிக் படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக 11th சிறப்பு தமிழ்ல 3 யூனிட் படிக்கணும். யூனிட் 1 கவிதையியல், யூனிட் 3 அரங்கவியல் அண்ட் யூனிட் 5 ஊடகவியல். தென் 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் இயல் 1 கவிதையியல், இயல் 3 அரங்கவியல். இப்போ நீங்க இந்த 2 புக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அது ஒரு எல்லா புக்ஸையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி நீங்க ஹார்ட் காப்பி தான் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால அதை வாங்க முடியலன்னா நீங்க டிஎன் ஸ்கூல் புக்ஸ், ஏன்னா இந்த சிறப்பு தமிழ் புக்ஸ் வந்து பெரும்பாலும் கிடைக்காது. இதை நீங்க வந்து வெப்சைட் இருக்கு டிஎன் ஸ்கூல் புக்ஸ்னு, அந்த வெப்சைட்ல போயிட்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல போய் சிறப்பு தமிழ்ல தான் இந்த 3 யூனிட் இருக்கும். தென் 12th ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு சிறப்பு தமிழ்ல இருந்தா அந்த 2 யூனிட் படிச்சிடலாம். அதுல ஃப்ரம் த 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும், ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்தே இருக்கும், பட் நமக்கு அது தேவையில்ல. 6th இருந்து 12th வரையும் உள்ள எல்லா புக்ஸுமே கிடைக்கும். ஸோ நீங்க அதுல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ பிடிஎஃப் தான், டவுன்லோட் பண்ணி அதை படிச்சிருங்க. ஸோ நம்ம கிட்ட புக் இல்ல, இந்த கதையெல்லாம் சொல்லவே கூடாது. எல்லாமே நமக்கு ஈஸியா சோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு இன்டர்நெட்லயே. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் சிலபஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் திருக்குறள், சிக்னிஃபிகண்ட் ஆஸ் த செகுலர் லிட்ரேச்சர், ரெலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ், ரெலவன்ஸ் டு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள். ஸோ திருக்குறள்னு சிலபஸ்ல இவ்வளோ வேர்டு வரும்போதே உங்களுக்கு திருக்குறளோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலா நீங்க குரூப் 4 குரூப் 2ல ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திருக்குறள் நீங்க ஈஸியா படிச்சிருப்பீங்க. பட் நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருக்குறள் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆல்ரெடி படிச்சுட்டு வந்துட்டு தான் இருப்போம். ரொம்ப புதுசான விஷயம்லாம் இல்லை. நம்ம ஃபர்தரா திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு வீடியோ போடுவோம், வீடியோ அண்ட் எக்ஸ்பிளனேஷன். அதை பார்த்தாலே இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது போக ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ் திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் மட்டும் அந்த படிச்சா போதும். அதாவது அந்த யூனிட் ஃபுல்லா படிக்கணும் அவசியம் இல்லை, இந்த சப்ஹெட்டிங் மட்டும் படிச்சா போதும். தென் 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுல வந்து திருவள்ளுவர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேஜ் நம்பர் 3ல இருக்கு. அந்த ஒரு டாபிக் மட்டும் படிச்சா போதும், ஃபுல் லெசன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. தென் யூனிட் 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ், அதுல திருவள்ளுவர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கும். ஸ்கூல் புக்ஸ்ல பேஜ் நம்பர் வந்து 189, 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல. ஸோ இதையும் படிச்சிருங்க. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இல்லைனாலுமே அதே டிஎன் ஸ்கூல் புக்ஸ் வெப்சைட்லேயே நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல யூனிட் 4 இந்தியன் ஜுடிஷியரி, அதுல பேஜ் நம்பர் 79ல இருக்கு. ஸோ அதை படிச்சிருங்க. இது போக 6th இருந்து 12th வரையும் உள்ள ஜென்ரல் தமிழ் புக்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்குமே தமிழ் இலக்கிய வரலாறுக்கு வரதராசலு அவரோட இதையும் ரெஃபர் பண்ணுங்க. அந்த புக்குமே ஸ்டாண்டர்ட் புக் தான். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணா கூட இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடும். சிலபஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி அஜிடேஷன் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல யூனிட் 4 பீப்புள் ரிவோல்ட்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் என்டையரா படிச்சிருங்க. தென் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல 2 யூனிட் படிக்கணும். யூனிட் 6 இயர்லி ரிவோல்ட் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அண்ட் யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. தென் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல யூனிட் 18 இயர்லி ரெசிஸ்டன்ட் டு பிரிட்டிஷ் ரூல். தென் சிலபஸ்ல வர நெக்ஸ்ட் டாபிக் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, growth ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் அண்டர்லைங் போத் தீஸ் மூவ்மெண்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் அறிஞர் அண்ணா. இதுதான் சிலபஸ்ல உள்ள லாஸ்ட் டாபிக். இது எங்க கவர் ஆகுதுன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் 1 அதுல யூனிட் 9ல உள்ள 9.3 and 9.4 மட்டும் படிச்சா போதும். 9th லெசன் என்டையரா படிக்கணும் அவசியம் இல்லை. 9.3ல நான் ப்ராமின் மூவ்மெண்ட்னும் 9.4ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கும், அது மட்டும் படிச்சா போதும். தென் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல யூனிட் 10.2
rise of Dravidian movement, and unit 10.3 justice party, then 10.4 self respect movement. இந்த மூணு டாபிக்கும் கண்டிப்பா படிக்கணும். Then 11th standard political scienceல வால்யூம் 2ல யூனிட் 14 பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அண்ட் யூனிட் 15ல நீங்க 15 ஃபுல்லா படிக்கணும் அவசியம் இல்ல. 15.5 திராவிடியன் ஐடியாலஜி இதை மட்டும் படிச்சா போதும். ஸோ இதோட 6 யூனிட்குள்ள வேர் டு ஸ்டடி பார்த்துட்டோம். இந்த 6th யூனிட் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல ரிசர்ச் பண்ண சாலிடா எங்களுக்கு 1 month ஆச்சு. வி புட் லாட் ஆஃப் எஃபர்ட் டு மேக் திஸ் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி உங்களோட 1 month டயத்தை மிச்சப்படுத்தி நீங்க ஒரு ஆர்கனைஸ்டா படிக்க இப்பத்துல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்க்கு இன்னும் 8 months இருக்கு உண்மைதான். பட் நீங்க எவ்வளவு இயர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சக்சஸ் ரேட் உங்களுக்கு அதிகமா இருக்கும். If you need this PDF, kindly WhatsApp to this number 7010339400. It's a paid PDF. Its cost is very minimal, less than the cup of coffee. An investment in study today saves years of struggle tomorrow. I make sure all of you use this strategy and clear the exam. Finally, thanks for watching.